ஐபிஎல் சென்னைக்கு பாய் பாய் டட்டா. மூன்றாவது அணியாக சென்னை அணி இப்பொழுது ஐபிஎல்லில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே வெளியேறியதை தொடர்ந்து இப்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய 14 போட்டிகளையும் நிறைவு செய்து 12 புள்ளிகளை மாத்திரமே பெற்ற நிலையில் அடுத்த சுற்று வாய்ப்பினை முற்றுமுழுதாக இழந்து வெளியேறி இருக்கின்றது. நேற்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி மிக மோசமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அடித்து நொறுக்கி வெளியேற்றி இருக்கின்றது. முதல் துடுப்படுத்த இருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 229 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சாய் சுதர்ஷன் மிக அபாரம் 53 பந்துகளில் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அதே போன்று 37 பந்துகளில் சுப்மன் கில் 64 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 125 ஓட்டங்கள். இந்த தொடரில் மிக சிறப்பான ஒரு ஆரம்ப ஜோடியாக இவர்கள் இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக சூரியவன்சி ஜாய்ஸ்வால் ஜோடியும் காணப்படுகின்றது. ஜோஷ் பட்லர் 27 பந்துகளில் 57 ஓட்டங்கள். இவர்கள் மூவருமே அடித்து முடித்து விட்டார்கள். பந்து வீச்சில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு யாரும் இல்லை தான். விக்கெட்டுகள் பெருசா வீழ்த்தப்படவில்லை. முகேஷ் சௌத்ரி ஒரு விக்கெட்டையும், ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு விக்கெட்டையும், அன்ஷுல் கம்போஜ் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அதற்கு துடுப்படுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சஞ்சு சாம்சன் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். இனி சஞ்சு ஆட்டமிழந்தால் என்ன நடக்கும் என்பது இலகுவாக தெரியும். மேத்யூ ஷாட் 24 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். ருத்ராஜ் ஹைகோட் 16 ஓட்டங்கள். சிவம் தூபே இறுதி நேரத்தில் 17 பந்துகளில் 47 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஏன் இவ்வளவு பின்னுக்கு வரிசையிலும் சிவம் தூபையை வைத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை. மிகப்பெரிய ஒரு ஓட்ட இலக்கை நோக்கி துரத்தி அடிக்கின்ற வேளையில் 7ஆம் இலக்கத்தில் அவரை களமிறக்கத்தான் வேண்டுமா? குறைந்தபட்சம் 5வது இலக்கத்திலேயாவது களமிறக்க வேண்டாமா? இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான வீரர், அடித்தாடக்கூடியவர், போட்டிகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடியவர். இவரை ஏன் பின்வர் செயல் வைத்திருக்கின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக இம்முறை சிவம் தூபே பாவிக்கப்பட்டதே முற்றுமுழுதாக தவறு என்று எனக்கு தென்படுகின்றது. இவருக்கு மேல் துடுப்படுத்தாடிய வீரர்கள், சிவம் தூபேக்கு மேலே துடுப்படுத்தாடிய வீரர்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு பலமான வீரர்கள், முக்கியமான வீரர்கள் என்று சொல்வதற்கு இல்லை என்றுதான் நான் சொல்வேன். பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை முகமது சிராஜ் கைப்பற்றிக் கொண்டார். 3 ஓவர் 26 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். ரபாடா 32 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இந்த வேக பந்து வீச்சு ஜோடிதான் கலக்கி கொண்டிருக்கின்றது. ரஷீத் கான் 2 ஓவர் 18 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற போகின்றது. புள்ளிகளின் அடிப்படையில் ஆர்சிபி முதலாவது இடம் 13 போட்டிகளில், குஜராத் டைட்டன்ஸ் 14 போட்டிகளை நிறைவு செய்து 18 புள்ளிகள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இறுதிப் போட்டியில் என்று விளையாட போகின்றது 16 புள்ளிகள். ஓட்டணிக்கிற சராசரி வேகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி இன்று தோற்றாலும் முதலாவது இடத்தை இழக்காது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றாலும் 2வது இடத்துக்கு முன்னோக்கி நகராது. ஆக முதலாவது, 2வது, 3வது இடங்கள் இவ்வாறு தான் அமைய போகின்றன என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கு கிடைக்கப் போகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றாலும் 4வது அணியாக தெரிவு செய்யப்பட்டாலும் 4வது இடம், அப்படி இல்லாவிட்டால் ஏனைய அணி ஒன்று தெரிவு செய்யப்பட்டால் 4வது இடம்.